Hello students, welcome to my TN Max Guide. Okay, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 3.1 சரிங்களா? சரி, இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம்மா கொடுக்கல, ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பண்ணி போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த டேர்ம்ஸ் வந்து ஹரிசாண்டலாகவும் கொடுத்துருக்காங்க, வெர்டிகலாகவும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி போடணும். இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் த டேபிள் மட்டும் சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணணுன்றதை இங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ ஹரிசாண்டலாக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, வெர்டிகலாக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஹரிசாண்டலையும் வெர்டிகலாகவும் நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டு ஆன்சர் போட வேண்டியதாக இருக்கும். ஒரு சிலதுக்கெல்லாம் ஆன்சர் வந்துடுச்சு, ஒரு சிலதுக்கு வந்து ஆன்சர் இல்லை. சரிங்களா? அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போது ஜென்ரலாக நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்த நம்ம டேபிள் பார்த்துருப்போம். சின்ன கிளாஸில் 1 2 சார் 1 2 3 4 இருப்பாங்க. இங்கே 1 2 3ன்னு இருக்கும். 1 1 சார் 1 1 2 சார் 2 1 3 சார் 3ன்னு சொல்லி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் இதோட இந்த 1 into 2 1 into 3. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் தான் இதையும் நம்ம போட போகிறோம். என்ன இது வந்து பாலினாமியலில் இருக்குது, அல்ஜிப்ராவில் வந்து இருக்குது. இதை எப்படி நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி போட போகிறோன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, கிளாஸ் நடத்தலாங்களா? சம்மக்குள்ளே போகலாமா? சரி, இங்கே பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2x எடுக்கிறோம். 2x ஸ்கொயர் அண்ட் x பவர் 4 எடுக்கிறோம். சரிங்களா? சரி, இங்கே நான் தனியாக செப்பரேட்டாக போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. 2x ஸ்கொயர் ஃபஸ்ட்டு என்ன இருக்குனாக்கா, சரி 2x ஸ்கொயர் தான் இன்ட்டு x பவர் 4. சரிங்களா? இல்லை இப்படி கூட எழுதிக்கோங்க, x பவர் 4 இன்ட்டு 2x ஸ்கொயர். சரி, இதுதான் கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ பாருங்கள். இப்போ இந்த x பவர் 4 இருக்கா? இந்த x பவர் 4க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? இப்போது 2x ஸ்கொயருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்குது, x ஸ்கொயர் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இந்த x ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் இந்த x பவர் 4 இருக்குது இல்லையா? இந்த x பவர் 4க்கு என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனி ஐடியா? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், வெரி குட், 1ன்னு இருக்குது. சரிங்களா? 1 தான் இதனுடைய கோஎஃபிஷியன்ட். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு எக்ஸு சிம்பிளாக ஒரு எக்ஸு கொடுத்துட்டாங்கன்னா அந்த எக்ஸுக்கு டிகிரி வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். அதனுடைய கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ மேலேயும் பக்கத்துலேயும் இருக்கிறதா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. சரிங்களா? ஓகே, சரி, இப்போ பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிடலாம். 1 2 சார் 2. ஓகே, 2 போட்டுட்டிங்க. இப்போ பாருங்கள், இங்கே x பவர் 4 இருக்குது, இங்கே x ஸ்கொயர் இருக்குது. நான் இம்மிடியட்டாக ஆன்சர் போட்டுறேன். x பவர் 6 வந்துடுச்சு. இந்த எக்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணோம்னா we get x பவர் 6. அதாவது இதை நான் உங்களுக்கு ஒரு 3 டைப்பாக இல்லைன்னா 2 டைப்பாக மைண்ட் கால்குலேஷன்லேயே ஒன்று சொல்லி கொடுக்குறேன். மைண்ட் கால்குலேஷன் எப்படின்னு பாருங்கள். x பவர் 4 இருக்குது, x பவர் 2 இருக்குது. இதில் இந்த x பவர் 4 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 4 டைம்ஸ் இருக்குது. அதே போல் பக்கத்தில் இங்கே எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. அப்போது இந்த 4 டைம்ஸையும் 2 டைம்ஸையும் அப்போ மொத்தமாக சேர்த்தனா எத்தனை டைம்ஸ் இருக்குது? ஸோ x பவர் 6. இதை நீங்கள் மைண்ட் கால்குலேஷன் அதை வாயிலே சொல்லிவிட்டு நீங்கள் போட்டுடலாம். இது ஒரு மெத்தடு. இல்லைன்னா உங்களுக்கு பாருங்கள், x பவர் 4 இன்ட்டு x ஸ்கொயர்னு இருக்குது. இதை என்ன செய்கிறோன்னாக்க x பவர் 4 ப்ளஸ் 2 இப்படின்னு போட்டு எடுத்து எழுதலாம். x பவர் 4 ப்ளஸ் 2ன்னு இருக்க. அதாவது பேஸ் சேமாக இருந்தால் பவரை வந்து ஆட் பண்ணி போடுவோம். அதை தான் இங்கே செய்திருக்கேன். அதாவது இந்த ஃபார்மில் a பவர் m இன்ட்டு a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. இந்த ஃபார்முலாவை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா பசங்களா? சரி, ஸோ அப்போது இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா x பவர் 6. நீங்கள் மைண்ட் கால்குலேஷனில் எத்தனை டைம்ஸ் வந்துக்குதுன்னு சொல்லி நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் ஓகே. ஆக்சுவலாக இதை தான் நம்ம இந்த மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு போடுவோம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு போடுறது தான் போடுவோம். ஸோ நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை மைண்ட் கால்குலேஷன் உங்களால் போட முடியும்னு நினச்சிங்கன்னா போடுங்க. ஓகேங்களா? இது புரிஞ்சதா நல்லா? ஓகேவா? சரி, அப்போது 2x பவர் 4 x பவர் 4 இன்ட்டு 2x ஸ்கொயருக்கு மல்டிப்ளை பண்ணோம்னா we get 2 இன்ட்டு x பவர் 6.
ஓகே, அடுத்தது அப்படியே அந்த எக்ஸ் பவர் 4 இருக்கட்டும். எக்ஸ் பவர் 4 அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு மைனஸ் 2xyன்னு இருக்குது. ஓகே, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருன்றதை பார்க்கலாம். இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போது இதே தான் எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கிறதா மீனிங்கு. அப்போது 1 இன்ட்டு 2. இதில் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு சைன் வேலையை முடிச்சுடுங்க. மைனஸ் வந்துடுச்சு. எப்பவும் மைனஸ் வந்துட்டாலே ப்ராக்கெட் போட்டு மென்ஷன் பண்ணி காட்டிடுங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், அப்போது நம்ம என்ன செய்கிறோன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். இன்னொன்றையும் சொல்ல மறந்துட்டேன். எக்ஸுக்கு வெறும் எக்ஸு மட்டும் கொடுத்துருந்தா டிகிரி 1ன்னு நினச்சிக்கணும். அதே போல் கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதா மீனிங்கு. அதே போல் அதனுடைய சைன் வந்து ப்ளஸ் இருக்கிறதா மீனிங். இத்தனை இருக்குது. நீங்கள் இந்த ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸு மட்டும் கொடுத்துருந்தாக்க இத்தனை மீனிங் இருக்குது. அப்போது இங்கே ப்ளஸ்ஸு சைன் இருக்கிறதா மீனிங் இருக்குமா? சரி, அப்போது என்ன செய்கிறோன்னாக்கா நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சைன் வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகே ஓகே, அப்போது இப்போ பாருங்கள், இப்போது வேரியபிளுக்கு வாங்க. இங்கே எக்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு இப்போ நம்பருக்கு முடிச்சிடலாம். இப்போ 1 2s are 2. ஓகே, நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க. அடுத்து இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது. இங்கே வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளில் வந்து எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே 4 டைம்ஸ் இருக்குது, இங்கே 1 டைம் இருக்குது. அப்போ இம்மிடியட்டாக ஆன்சர் எழுதுறீங்க. மொத்தம் 5 டைம்ஸ் இருக்குது. ஓகே, எக்ஸ் பவர் 5. அவ்வளோதான், எக்ஸில் முடிஞ்சு. இப்போ ஒய்க்கு பேர் எதனா இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இப்போ ஒய் இங்கே இருக்குது, ஆனால் இதில் இருக்கான்னு பாருங்கள். இந்த டேர்மில் இல்லை. ஸோ அப்போ அந்த ஒய்யை எடுத்து, அதாவது 1 இன்ட்டு ஒய்ன்ற கணக்கு தான் அது. ஸோ 1 இன்ட்டு ஒய். ஸோ இதுதான் இப்போ ஆன்சர். ஸோ அதை எடுத்து நீங்கள் இங்கே போட்டுடுங்க. மைனஸ் 2x பவர் 5yன்னு வந்துடுச்சு ஆன்சர். ஓகேவா? இது புரிஞ்சதுங்களா பசங்களா? ஓகேங்களா? ஈஸி தானே? சரி, இப்போ அடுத்ததுக்கு போகலாம். அடுத்த ஹரிசாண்டலுக்கு போகலாம். எக்ஸ் பவர் 4 கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 இன்ட்டு ஒய் பவர் 3. ஒரு ப்ராக்கெட் போட்டுக்குவோம். நம்ம போட்டுக்கினா பெட்டர் தான், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ எக்ஸ் இருக்குது. இங்கே சைன் என்ன இருக்குதா மீனிங்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், ப்ளஸ் சைன் தான். வெரி குட். அதே போல் இங்கேயும் ப்ளஸ் சைன் தான் இருக்குதா மீனிங். சரி, இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் பவர் 4 இருக்குது. அப்போது எக்ஸ் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 என்ன பண்ணணும்? நம்ம எக்ஸ் பவர் 4 அதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்னவாகும்? எத்தனை டைம்ஸ் இருக்குது? இங்கே 4 டைம்ஸ் இருக்குது, இங்கேயும் 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 8 டைம்ஸ் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் இப்படி போடுங்க. எக்ஸ் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 + 4. பேஸ் சேமாக இருந்தால் பவரை வந்து நம்ம ஆட் பண்ணி போடுவோம். ஸோ எக்ஸ் பவர் 8. இல்லைன்னா இங்கே 4 டைம்ஸ் இருக்குது, இதுலேயும் 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். 8 டைம்ஸ். அதாவது எப்படி திரும்ப எழுதுவோம்? எக்ஸ் இன்ட்டு 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 எக்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிங்கன்னா 8 டைம்ஸ் வரும். அதை தான் நான் இங்கே போட்டேன், டைரெக்டாக போட்டேன். ஓகே, அடுத்தது ஒய் வந்திருக்கு. ஒய் வந்து ஒய் க்யூபாக இருக்குது. அது என்ன மறுபடியும் என்ன ஒரு ஒய் அந்த மாதிரி ஒய் ஸ்கொயர் என்ன இருக்கா? இல்லை. ஸோ வெறும் ஒய் க்யூப் மட்டும் அப்படியே இருக்குது. அதை தூக்கி அப்படியே போட்டுற வேண்டியது தான். ஓகே, இதுக்கும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் பவர் 8 இன்ட்டு ஒய் க்யூப். ஓகேங்களா? சரி, முடிஞ்சிச்சு. அடுத்ததுக்கு போவோம். அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அடுத்த மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் பவர் 4 சேம் எக்ஸ் பவர் 4 இன்னும் ஒரு ரோவே முடிக்கல நம்ம. எக்ஸ் பவர் 4 இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட். ஓகே, சரி, இப்போ பாருங்கள் மல்டிப்ளை பண்ணுவோம். சரி, இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, சைன் ப்ளஸ் இருக்கிறதா மீனிங்கு. இல்லைனாலும் ப்ளஸ் தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் வாட்? எஸ், ப்ளஸ். ஓகே, இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதா மீனிங். இங்கே நம்பர் வந்துடுச்சு. அதனால் இது XYZனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 2. எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் 2ன்னு சொல்லக்கூடாது. XYZனுடைய கோஎஃபிஷியன்ட் 2. அப்போ எக்ஸ் பவர் 4னுடைய கோஎஃபிஷியன்ட் 1. சரி, இப்போ நம்பரை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 2s are 2ன்னு சொல்லி போட்டுட்டோம். ஓகே, 1 2s are 2. அடுத்து என்ன செய்யணும்? இப்போ இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. இங்கே எக்ஸ் இதனுடைய டிகிரி பார்த்தீங்கன்னா 1, ஒய்னுடைய டிகிரி 1, ஜெட்னுடைய டிகிரியும் 1. ஓகே, எதுவுமே கொடுக்கல. அப்போ டிகிரி வந்து 1 தான்.
சரி, இப்போ இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்குது, இங்கே 4 டைம்ஸ் இருக்குது, இங்கே ஒன்லி 1 டைம் இருக்குது. அப்போது என்ன செய்யணும்? அப்போது ஆட் பண்ணி போட்டுட்டோம்னா மொத்தம் 5 டைம்ஸ் இருக்குது. ஆட் பண்ணி ஆனால் போடுங்க, இல்லைன்னா எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி ஆனால் போட்டுருங்க. ஸோ எக்ஸ் பவர் 5. ஓகே, இப்போ ஒய்க்கு எதனா இந்த மாதிரி மறுபடியும் சேமாக ஒய் வந்திருக்கா? இல்லை. ஸோ ஒய் ஆஸ் இட் இஸ், ஒய்யும் அப்படியே போட்டுடுறோம். இசட்டுக்கும் ஒன்றுமே இல்லை, இசட்டும் அப்படியே போட்டுடுறோம். ஸோ அந்த ஆன்சர் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம். இதையும் எக்ஸ் பவர் 4ஐயும் 2xyzையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்திருக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2x பவர் 5yzன்னு வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும்? சரி, லாஸ்ட் ஒன்று பார்க்கலாம். லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இங்கே போடுறேன். என்ன பாருங்கள், எக்ஸ் பவர் 4 இன்ட்டு இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணியிருந்தால் நமக்கு ஏதோ ஒரு ஆன்சர் வந்திருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நாமளா ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் பசங்களா. இங்கே ஏதோ நம்ம 4ஓ இல்லை 5ஓ கூட ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். இந்த பிளேஸில் இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே டேஷ் XZ² கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸ் பவர் 4ன்னு இருக்குது. அப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், எக்ஸ் பவர் 4 இன்ட்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் இங்கே ஏதோ ஒன்று வரணும் போல் இருக்குது, XZ² இருக்குது. சரியா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஒரு நம்பர் ஒன்று சேர்த்துக்கலாம். 5ன்ற ஒரு நம்பர் போடலாம். -5ஓ இல்லை ஏதோச்சும் ஒரு நம்பர், நம்ம ப்ளஸ்ஸோ ஏதோ ஒரு மைனஸ் கூட எடுத்துக்கலாம், மைனஸே எடுத்துக்கலாம். சரி, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகே, அடுத்தது முடிஞ்சிச்சு. இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 4 டைம்ஸ் இருக்குது, இங்கே ஒரே ஒரு டைம்ஸ் இருக்குது. மொத்தம் எத்தனை டைம்ஸு? 5 டைம்ஸ் இருக்குது. ஓகே, 5 டைம்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது என்ன இருக்குது? Z² இருக்குது. ஆனால் இந்த ஜட்டுக்கு ஏதாச்சும் இங்கே பேர் எதனா இருக்கா, அதோட ஜோடி எதனா இருக்கா? இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ அந்த Z² தனியாகவே இருக்குது, தூக்கி நம்ம போட்டுற வேண்டியது தான். எக்ஸ் பவர் 5 Z². இங்கே நம்ம இங்கே 5 நம்மளாக தானே போட்டோம், நம்மளாக சூஸ் பண்ணி போட்டோம் இல்லையா? அப்போ அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிடலாம். 1 5s are 5ன்னு வந்துடும். ஓகே, 1 5s are 5ன்னு சொல்லி போட்டுட்டோம். முடிஞ்சிச்சிங்க பசங்களா? ஸோ இதை வந்து நம்மளாக வந்து இந்த இடத்துல கஸ் பண்ணி நம்ம போட்டது தான் -5x பவர் 5 Z² முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதுங்களா? இந்த ஸ்டெப்பு வரைக்கும் புரிஞ்சுதுங்களா பசங்களா உங்களுக்கு? ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாமா? சரி, அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இப்போ இங்கே என்ன போடுறதுனே தெரியாது இல்லையா? இந்த பிளேஸில் என்ன போடுறதுனே தெரியாது, டேஷு மட்டும்